ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னைக்கு சோஷியல் மீடியாஸில் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட். நாம் காமெடி கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியினோட சொந்த தலைவர் கூட கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தோம்னா சொந்தமாக கட்சி ஆரம்பித்து ரசிகர்களை பார்த்தோம்னா அரசியல் படுத்திட்டு இருக்கிற தளபதி விஜய் அவர்களை பற்றி பார்த்தோம்னா ஒரு கேவலமான விஷயத்தை பேசி வச்சிருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வச்சு செய்ய போகிறோம். அவர் பார்த்தோம்னா செம்மொழி படுகொலைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, நல்ல விஷயம் தான், அது உங்களோட கட்சிக்கு தேவையான விஷயம்னா நடத்துங்க. இல்லை இந்த மாதிரி பார்த்தோன்னா பேசி மக்களை ஏமாத்துங்க, எதுன்னு பண்ணிட்டு போங்க, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் அங்கே எந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசணுமோ அதை பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இந்த சீமான் அவர்கள். விஜய் ரசிகர்கள் வாக்கு போட்டாங்கல்ல, அவங்களோட வைத்தறிச்சலுக்காக பார்த்தோம்னா இவங்களெல்லாம் நம்ம வச்சு செய்யணுமா இல்லையானா செய்யணும். இவங்க யாரை ரசிக கூட்டம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் நடக்கிற போர், இனியெல்லாம் பாவம் பார்க்க மாட்டோம், அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோம்னா துரோகியையும் எதிரியையும் பார்த்தோம்னா தடுத்து நிறுத்திட்டு காப்பாற்றிட்டு இருக்காராமா. இவர் விஜய் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள் இருப்பாங்களே, சாட்டை துரைமுருகன் ப்ளஸ் தென்னகம் விஷ்ணு, அதுக்கப்புறமா இந்த இடுபாவனம் கார்த்தி, இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா விஜய் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தான் விஜய்க்கும் சீமானுக்கும் போர் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா நியூஸை கிளப்பி விட்டாங்க. இப்போ விஜய் தான் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் வேற லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் சண்டை அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு. அதாவது நம்ம சொன்னோம்ல, இவர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் செக் பண்ணணும். இவர் பார்த்தோன்னா எந்த மேடையில் எதை பேசுகிறாரு அப்படிங்கிறத மறந்துடுறாரு. அதனால இவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதே பார்த்தோன்னா திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பிஜேபிக்கு, பல கட்சிகளுக்கு பார்த்தோன்னா ஒரு வேலையாக இருக்குது. என்ன சீமான் அதை பேசுகிறீங்க, இங்கே இப்படி பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு கரெக்டாக பேசுங்க, நீங்கள் பேசுனதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. சுயநலவே இல்லாத ஒரு நபர் பார்த்தோன்னா ஸ்டேஜில் எப்படி பேசுகிறாங்க, அந்த பேசு கூட பார்த்தோன்னா இந்த தம்பிகள் எப்படி விசிலடிச்சு கை தட்டுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, லட்சிய கூட்டம்னு சொல்கிறீங்க, ஓகே, என்ன லட்சியம்? 15 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதே தான் லட்சியம் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அதாவது உண்மையான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றிருக்கு ஏதாவது பண்ணி மேலே போய் உட்காந்து அதுக்கப்புறமா நம்ம நினச்ச அரசியலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு யாரு கூடயும் நான் கூட்டணி போக மாட்டேன், நான் தனிச்சே தான் நிற்பேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் 8% வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் எப்போ பார்த்தோன்னா மொத்த வாக்கும் வாங்கி ஆட்சி பிடிக்கிறது. அதுக்குள்ளே இவர் என்ன மாதிரியான அரசியலை கொடுக்குறன்னு நினைக்கிறாரோ, அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரோ, அந்த மக்கள் பாதி பேர் பார்த்தோன்னா காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் அரசியல் பண்ண போகிறாரு, எந்த மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது இவங்களோட அரசியலை உற்று நோக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அரசியல் ஆட்சியை பிடிக்கிறதோ ஜெயிக்கிறதோ கிடையாது. அப்படி இருந்தால் எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களோட அரசியல் அப்படி தான் இருக்குது. இப்போது ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் ஃபைட் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன மீனிங் வருது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே லட்சிய கூட்டமாமா, விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாருமே ரசிக கூட்டமாமா. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை? விஜய் ரசிகர்கள் ஒருத்தருக்கு கூட பார்த்தோன்னா அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் கிடையாது அப்படின்னு மாதிரி இவரோட பேச்சு இருக்குது. விஜய் ரசிகர்கள் அப்படின்னா அவங்க ரசிகர்களாக மட்டும்தான் இருப்பாங்களா? அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, அதுக்கப்புறமா ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அவங்க வீட்டில் பார்த்தோம்னா ஃபேமிலியில் மெம்பர் ஒருத்தர், அதுக்கப்புறமா ஒரு ஜனநாயக கடமையாற்றக்கூடிய ஒரு குடிமகன், இந்த மாதிரி பல பொசிஷன் அவங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு வெறும் ரசிக கூட்டம் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான மீனிங் வருது இதில்? அப்போ இவங்க மட்டும்தான் லட்சியத்துக்காக இருக்காங்க, மற்றவங்கலாம் பார்த்தோன்னா லட்சியம் இல்லாமல் இருக்காங்க போல். இவங்க லட்சியம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் அந்த ரசிக கூட்டம் அப்படின்னு இவர் சொன்னார்ல, அந்த ரசிக கூட்டத்தை வச்சு தான் பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக அரசியல் நடத்திட்டு இருந்தீங்களே திரு சீமான் அவர்களே, அப்போல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரசிக கூட்டமாக அவங்களுக்கு தெரியலையே? அவங்களுக்கு விஜய் ரசிகர்கள் இல்லை அப்படின்னா போன எலெக்ஷனில் பார்த்தோன்னா 8% வாக்கு அப்படிங்கிறது சத்தியமாக வாங்கியிருக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. சத்தியமாக வாங்கியிருக்க முடியாது. இவங்க அந்த மாநிலத்தில் பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவே மாறி இருக்க முடியாது. உண்மையான ஒரு விஷயம். அதை சீமானே மறுக்க மாட்டார். ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பாடுபட்டாங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படிங்கிறது. சீமான் அவர்களே பார்த்தோன்னா மேடையில் பேசுகிறாரு, கேம்பெயினை திறக்கவா மைக்கை கையில் எடுக்கவா அப்படின்னா எல்லாரும் பதறிட்டா அப்படின்னு வேறு பஞ்ச் டைலாக். அந்த பேச்சை வச்சே பார்த்தோன்னா கையில் வச்சுருக்கிறது இந்த மைக்கு, போஸ்டரில் இந்த மைக்கு பாருங்கள், தம்பியாக எங்களுக்கு தான் வாக்கு செலுத்த சொல்கிறாரு அப்படின்னு அந்த ரசிகர் கூட்டத்துக்கிட்ட பிச்சை எடுத்து தான் பார்த்தோன்னா அந்த வாக்கு வங்கியை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ரசிகர் கூட்டத்தையே இப்போ பார்த்தோன்னா நாங்கள் அவங்க கூட போர் நடத்துவோம் அப்படின்னு ரசிகர் கூட்டத்துக்கிட்ட போர் நடத்துகிறாராமா. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். ரசிகர் கூட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்ன முட்டாளா? இப்போ அதே பல ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்துனாங்கல்ல, அப்போ அந்த வாக்கு செலுத்தின விஜய் ரசிகர்களும் முட்டாளா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ஃபோர்ஸாவோ இல்லை கையை தூக்கியோ இல்லை அப்படின்னா தூய தமிழில் பேசிட்டாலோ பேச்சாளர்களாக கிடையாது. முட்டாள்தனமாக பேசக்கூடாது, யோசிச்சு பேசணும். அதை இவங்க பண்ணுறதே கிடையாது. சரி, அது சரி, லட்சியம்னு சொன்னீங்கன்னா என்ன லட்சியம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு கொள்கை மாற்றி வச்சுக்கிறீங்களா? அந்த லட்சியமா?
ஒரு டைம் பார்த்தோம்னா பெரியாரோட கொள்கையை வைத்து பேசுறீங்க, இன்னொரு டைம் பெரியாரே வேண்டாம் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா திமுகவில் இருக்கிறது, அதிமுகவில் இருக்கிறது, பல கட்சிகளை தாவி தாவி வந்து இப்போ கடைசியாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பூந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறது. லட்சியம் அப்படின்னா ஒரே விஷயத்த அப்படியே பார்த்தோம்னா நேர்கோட்டில் போயிட்டே இருக்கணும், அதுதான் லட்சியம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கொள்கையை மாற்றி மாற்றி பேசுகிற இவங்களே எப்படி லட்சியவாதிகள் ஆவாங்க? சரி, இவர் தான் அப்படி பேசுறாரு அப்படின்னா அவரோட தம்பிமார்கள் எதுக்கு இவர் பேசுறதுக்கே பார்த்தோம்னா நம்மளும் அப்படியே மாறி ஜம்பாய் போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. என்னென்ன நீங்கள் பார்த்தோன்னா போன வருஷம் இப்படி பேசுறீங்க, இந்த வருஷம் அதுவே இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை ஸ்டேஜில் ஒரு பேச்சை பார்த்தோன்னா பேசுகிறீங்க, அது ஸ்டேஜில் இன்னொரு ஸ்டேஜில் வந்து அதை மாற்றி பேசுறீங்க அப்படின்னு ஒரு தம்பியாவது கேள்வி கேட்குறாங்களான்னா இல்லை. லட்சிய கூட்டத்துக்கும் ரசிக கூட்டத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதான். விஜய் அவர்கள் ஒரு நடிகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாருல, அப்புறம் சார் யார், எங்கேருந்து வந்தார்? இவரெல்லாம் பார்த்தோன்னா சினிமாவில் வந்து நடிக்கலையா, இல்லை இயக்குனராக இல்லையா? இவர் சினிமாவிலேருந்து தான் வந்தார். ஃபஸ்ட்டு செய்கிற தொழிலையே பார்த்தோன்னா கேவலப்படுத்தி பேசுகிற இந்த நபர் எப்படி பார்த்தோன்னா நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஒரு நடிகன் அப்படின்றக்காகவே பார்த்தோன்னா நாடாளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நடிகன் நாடாளக்கூடாது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கானே இல்லை. அவர் எப்படி இவங்க சொல்கிறாங்க? இவர் செய்ய தொழிலே பார்த்தோன்னா பல பேர் கேவலமாக பேசுகிறாங்க, விஜய் முதற்கொண்டு பேசுகிறாங்க அப்படின்னா இவர் வந்து எதிர்த்து தான் நிற்கணும். அது ஒரு கலை அப்படின்னு பேசணும். அதெல்லாம் பேசுறது கிடையாது. பேசியிருப்பார், இப்போ மாற்றி பேசுவார். இந்த சாட்டை துறைமுருகன் எல்லாம் பேசியிருக்காப்புல, கலை அது ஒரு கலை தான், அது முக்கியமான ஒன்று தான் அப்படின்னு. அந்த கலையிலேருந்து ஒருத்தர் வந்தால் மட்டும் அது சினிமா நடிகர், அவருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு பேசுறது. சரி, இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு காரணமே திமுக ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மிகப்பெரிய டவுட் வருது. அந்த ஒரு டவுட்டு தானாலாம் கிடையாது. இவங்களோட அந்த அரசியல் பயணம் இருக்குல்ல, அதை அப்படியே வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க கட்சியில் இருக்கிற இளவஞ்சி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஸோ சாட்டை துரைமுருகன் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார்ல, ரீசெண்ட் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா தாவேக நடத்தின கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்தை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா வச்சு ட்ரோல் பண்ணி பேசியிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்னன்னா சீமான் பேசுகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மு.க. ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படிங்கிறது ஒரு மேகசினில் வேற போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் சரி, திமுகவோட வாக்கு வங்கியும் ரொம்ப சிதைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தளபதி அடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி இப்போ களத்தில் இறங்கி விஜய் அவர்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது ஒரு மேகசின்லேயே வந்திருக்கு. அது வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இதுதான் நடக்க போகுது போல் அப்படின்னு. விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசாத நீங்கள் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா போர் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் நடத்துகிறது அந்த செம்மொழி படுகொலைக்கு உண்டான ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் அதை பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் விஜய் ரசிகர்களையும் விஜயும் பார்த்துன்னு பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? அப்போ இதுக்குள்ளே ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டார். அண்ணன் சீமானு பார்த்தோன்னா ஸ்டேஜில் ஏறி தளபதியை பேசிட்டாரு. எதிரியெல்லாம் கிடையாது, என் தம்பி என்னையே எடுத்து அரசியல் பண்ணாலும் நான் பார்த்தோன்னா அதை வந்து ஆதரிப்பேன், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு அடுத்த நாளே பார்த்தோன்னே எதிரின்னு சொன்னவர். இத்தனை நாளாக சும்மா இருந்தார். ஏன் அப்படின்னா இப்போ திமுகவை கூப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. அதனால தான் பார்த்தோன்னே இவங்க பண்ணுறாங்க போல். திமுகவை எதிர்ப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் திமுக ஒரு அஜெண்டா கொடுத்து அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் போடக்கூடிய காணொலிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அங்கே எப்படி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் பார்த்தோன்னா சாட்டை துரைமுருகனை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி பல சந்தேகங்கள் பார்த்தோன்னா இவங்க மேலே கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா நான் முன்னாடியே நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இளவஞ்சி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோன்னா அவங்க வந்து சொந்த காசை போட்டு ஒரு எலெக்ஷன் நின்றாங்க. அந்த எலெக்ஷனில் தோத்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க எங்களை பார்த்தோன்னா காசெல்லாம் செலவு பண்ணி நிற்க வச்சு நாங்கள் தோக்கிறதுக்கு உண்டான காசை பார்த்தோன்னா திமுக கிட்ட வாங்கிக்கிறாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கோர்வையாக கரெக்டாக வருதா? இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. இவங்க அரசியலை முன்னெடுத்ததே பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு கிடையாது. ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தானே ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி கூட பார்த்தோன்னா போய் நம்ம ஆட்சியில் உட்காரலாம், மக்களுக்கு உண்டான நல்லதை செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு வழியில்லாத ஆட்சி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணாமல் இன்னுமே பார்த்தோன்னா நாங்கள் தனிச்சு தான் நிற்போம், அப்படியே தனிச்சு தான் போயிட்டே இருப்போம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்களோட நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயத்தை காட்டி அதில் ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? சரி, இதெல்லாம் நீ எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் இல்லை. அப்போ இப்போ எப்படி உங்கள் சீமானவர்கள் பார்த்தோன்னா எதிரிக்கும் துரோகிக்கும் பார்த்தோன்னா இடையில வந்து ஒருத்தர் தடுக்கிறாரு அப்படின்னு பேசுகிறாரு விஜய் அவர்கள். அது இவருக்கு எப்படி தெரியும்? இவர் மட்டும் அப்படி பேசலாமா? மற்றவங்கள நம்ம பேசக்கூடாது அப்படின்னா இவரும் அப்படி பேசக்கூடாதுல எப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதில்ல. அதுவும் பார்த்தோன்னா எந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருக்குல்ல, இது இந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சே கிடையாது. அந்த லெவலில் பேசுகிறாரு. அதுவும் பார்த்தோன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக போடுதா இனி இறங்கி அடிக்க வேண்டியது அப்படின்றாரு. அந்த லெவலில் இப்போ இவங்களை தாவேக்க என்ன பண்ணுச்சு? சரி, அதெல்லாம் விடு. இப்போது இவங்க எதிர்த்துட்டு வர்றது திராவிட இயக்கத்தையும்
ப்ளஸ் வந்து பிஜேபி வந்து அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட கொள்கை அதுதான் சொல்கிறாங்க. இவங்களோட எதிரிகளே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தாவேக எப்படி எதிரியாச்சு இவருக்கு? இவங்களோட எதிரி யார் முதல்ல அதையாவது தெளிவாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். திராவிடத்தை பேசுனாங்க, பிஜேபியும் பேசுகிறாங்க. சரி ஓகே அதை எடுத்து போகிறாங்க அப்படின்னா போட்டும். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக அதுதான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதை எடுத்து போட்டும். தாவேக்கும் அதை நோக்கி தான் போகுது. அப்போ சம்மந்தமே இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற ஒரு தாவேக கட்சி எதுக்கு இருக்குது காரணம் என்ன? இவர் எங்கே உங்களுக்கு எதிரியாக வந்தார்? இவர் எதிரியே கிடையாது. லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இவங்க இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி பார்த்தோம்னா இவங்க அதை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இல்லை. இவங்க என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்கன்றது தெரியல. தளபதி வந்து எந்த அளவுக்கு கிளியராக சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து தளபதி பார்த்தோம்னா நாங்கள் அடிக்கும் போது தடுக்கிறாராமா. இவங்க அடிக்கிறத திமுகவே கண்டுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். அவங்களே பார்த்தோம்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இடையில விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வேற வந்துட்டாங்க. நீ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, போருங்கிறது யாருக்குன்றதை பார்த்தலாம் அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. பல விஜய் ரசிகர்கள் ஏன்டா இவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்து போயிருக்காங்களா, அவங்களாம் பார்த்தோன்னா இறங்கி அடிப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு தலைவனுடைய மிக முக்கியமான வேலையை ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு உண்டான நல்லதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம். சரி உடனே பண்ண முடியல அப்படின்னாலும் 15 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னுமே பார்த்தோம்னா அந்த 30 லட்சம் வாக்கையே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ தனிச்சு நின்றுட்டே இருந்தால் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் வயசாயிரும். அண்ணனுக்கே வயசாகி போயிட்டுருக்கு. எப்போ தான் பார்த்தோன்னா அந்த அரசியல் கொண்டு வர்றது? அதுக்குள்ளே தமிழ்நாடே பார்த்தோன்னா திரு ரஜினிகாந்த் அவர் சொன்ன மாதிரி சுடுகாடு ஆயிரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி போயிடும் போல். அப்புறம் இவங்க எங்கே போய் ஆட்சி பண்ணுவாங்க? எங்கே போய் பார்த்தோன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க? ஒரே நல்ல விஷயத்த உடனே பண்ணணும். அது பண்ணாமல் பார்த்தோம்னா நாங்கள் இன்னும் தனிச்சு தான் பயணிப்போம், இல்லைனா முயற்சி எடுப்போம், பயிற்சி எடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது உளறிக்கிட்டு தமிழ் தேசியம் அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மாட்டு வண்டியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரானா இல்லை, வேட்டி துண்டு தான் அழினாரானா இல்லை, அதுக்கப்புறமா கையிலலாம் வாட்ச் கட்டுறது. சூரியனை பற்றி மணி சொல்லலாமே, தமிழ் தேசிய அரசியல்வாதிகளா எதுக்கு வாட்ச் கட்டிகிட்டு இருக்காங்க? அது நம்மளுக்கு பிள்ளை டிஷர்ட்டு. பனைமரம் ஏற தெரியாத ஒரு கிராமத்தான ஒரு தமிழனை பார்த்து பனைமரம் ஏற தெரியுமான்னு கேட்குறீங்களேன்னு அந்தளவுக்கு சவால் விட்டார். படிக்கட்டு எழுதி கட்டி பார்த்தோன்னா ஏறுற ஒரு பனை ஏறுற நபரை பார்த்தோன்னா இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுதான் பார்த்தோன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச பனைமரம் ஏறுதல் போல். இந்த மாதிரி பேசுகிறது எதுவுமே பார்த்தோன்னா முரண்பாடு தான். இவங்க பேசுகிற அரசியலும் சரி, இவங்க பேசுகிற விஷயம் சரி, தெளிவாக அதே மாதிரி பண்ணுறாங்களான்னு இல்லை. அதுலேயே பல முரண்பாடு. இதில் வேறு லட்சிய கூட்டம் வேறு பார்த்தோன்னா சொல்லிக்கிறது. சரி லட்சிய கூட்டமாகவே இருந்துட்டு போங்க, இவங்க ரசிக கூட்டமாகவே இருக்கட்டும். அது ரசிக கூட்டம்னு சொல்லி பார்த்தோன்னா கேவலப்படுத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த ரசிகர்கள் தானே இப்போ வாக்காளர்களாக இருக்காங்க. அந்த ரசிகர்கள் எத்தனை டைம் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க? அவங்களெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்களே, எப்படி உங்களுக்கு மைண்ட் வருது? இந்த லெவலில் தான் இவங்களோட அரசியல் போயிட்டுருக்கு. இவர் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா தேர்தலுக்கு தெளிவில் விட்டார். இன்னி விஜய் ஃபேன்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களும் பார்த்தோன்னா பங்குக்கு எதுவும் பண்ணுவாங்க. தளபதி வேறு சொல்லிட்டார்ல, போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு. அப்போ டிவிக்கே அடிக்கணும் அப்படின்னா டிஎம்கே என்ன பண்ணணும், மற்ற இதர கட்சிகளெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பார்த்தோன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அது இவர் இன்னும் பேசுகிற பேச்சில் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் தேவையில்லாமல் பார்த்தோன்னா போர்னு அறிவிச்சுட்ருக்காரு. நீ நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சோசியல் மீடியாஸில் வச்சு செய்ய போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இந்த தென்னகம் விஷ்ணு இவரெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் தமிழ் தேச அரசியலை முன்னெடுக்கும் போது கமல் மாதிரி பாதியில் வந்து பார்த்தோன்னா இந்த ரசிகர்களை வச்சு ஒரு அரசியல் படுத்திட்டு இருக்கிற இவங்களை வந்து இத்தனை நாளாக சும்மா வெட்டு வச்சதே தப்பு அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? யூடியூப்பில் வீடியோ போடுவோம், ஸ்டேஜ் ஏறி பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் தவறாக பேசுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பல வாக்காளர்கள் பார்த்தோன்னா நாத்தாக்காலிருந்து வெளியே போய் டிவிகேக்கு வரக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நடக்க போகிற எலெக்ஷனில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. புதுசாக பிரபலமான ஒரு நபர் வந்தாலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காலங்காலமாக வாக்கு செலுத்திட்டு இருக்கிற நபர்களே அந்த புதுசாக வந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே பல வாக்குகள் போகுது. இப்போ சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் பிடிக்காமல் பாதி பேர் வெளியே வந்தவங்க இருக்காங்க, பாதி பேர் பிடிக்காதவங்க இருக்காங்க, பல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூட பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யோகத்தின் அடிப்படையிலேயே பார்த்தோன்னா ஈஸியாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி ஸ்ட்ராங்காக பார்த்தோன்னா வரப்போகுது அப்படிங்கிறது தேர்தலுக்கு அப்புறமா தான் தெரியும். முதல் வாக்கு சரிய போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இவங்க வளரிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களோட என்ன சொல்கிறது பலவீனம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக பார்த்தோம்னா இன்னொரு வேலையும் பண்ணும். என்ன அப்படின்னா, திமுக பற்றி விஜய் ரசிகர்களும் அதிகமாக பேசக்கூடாது, நாத்தாக்க கடையில் சண்டை மூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி பேசாமல் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கலாம். அதனால தளபதி ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்வீட்டு, ஒரு 4 அடி பார்த்தோம்னா திமுக அடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு அடி நாத்தாக்காவும் அடிச்சிருங்க, அவ்வளோதான். நாத்தாக்கிட்டே ஃபைட் போயிட்டு இருக்கக்கூடாது, நாத்தாக்கா பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 4 கேள்வி 4 விஷயத்த வந்து திமுக பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு கேள்வி பார்த்தோம்னா நாத்தாக்கா பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது. சேம் டைம் பார்த்தோம்னா நம்மள ஒரு சைடு கவனத்தை திருப்ப பார்ப்பாங்கல்ல, அந்த கவனத்திலையும் இல்லாமல் இதையும் மெயின்டைன் பண்ணணும், இதையும் மெயின்டைன் பண்ணணும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.